இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். அப்போ அந்த மீனாட்சிய மொத்தமா முடிச்சு விட்டுட்டு அந்த மெஸ் நிலம் இது எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வாங்கிட்டா அக்கா, அதுக்கு முதல்ல அந்த அம்மா வந்து கையெழுத்து போடணுமே. மீனாட்சி சாக கிடக்கும் போது வெத்த பத்திரத்துல நாம கை நாட்டு வைக்கலாமே. அப்படி கை நாட்ட மட்டும் வச்சுட்டா அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஐயோ, செம்ம ஐடியாக்கா இது. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. என்னமோ பிளான் பண்றீங்க, நடத்துங்க நடத்துங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் பையனை விட்டு யமுனா போனா போதும். இத பாரு சங்கிலி, இந்த வாட்டி மட்டும் அவளை விடவே கூடாது. அந்த மீனாட்சிய மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். நீ என்ன பண்ற, வெளியூர்ல இருந்து 2 ஆளை இறக்கு. சங்கிலி, நம்பகமான ஆளா இருக்கணும். வேலையை முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ரங்கநாயகிக்கு அங்க வெள்ளி விழா நடக்கிற அதே நேரத்துல இங்க நாம மீனாட்சிய கொன்னு போட்டிருக்கணும். வெற்றி விழா பரபரப்புல அம்மாக்கு என்னாச்சுன்னு சக்தியால வந்து பார்க்க கூட முடியாது. ஆமாக்கா, ஏற்கனவே நடந்த பிரச்சனையால சக்தி மேல ரங்கநாயகியத்தை கோவமா தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவளால பாதியில எங்கேயும் போக முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த பிளானையே நான் பண்றேன். சரிக்கா, நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லுங்க, சரியா? புஷ்பா, உன்னை நம்பிதான் என் பையனுக்கு வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். அக்கா, எல்லாம் ஓகே, ஆனா ஒண்ணு மட்டும் இடிக்குதேக்கா. என்னடா? இல்ல, வெள்ளி விழா நடக்கும் போது சக்தியும் வெற்றியும் இங்க வர மாட்டாங்க, சரி. ஆனா வெற்றி தான் மாமாவை வீடு வரைக்கும் வந்து அழைச்சிட்டு போயிருக்கான்ல. எப்படியா இருந்தாலும் வெளி விழாக்கு போவாருக்கா. அப்ப அந்த ஆளு மீனாட்சி அக்காவை காப்பாற்ற மாட்டாரு. நீயே இவ்ளோ யோசிச்சிருக்க, அப்ப நான் யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த ஆளு கண்டிப்பா வெள்ளி விழாக்கு போகவே மாட்டாரு. அத நான் பாத்துக்கிறேன். சக்தி நில்லு. டேய், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுல, ரெடி ஆகணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? மறைக்கிறேனா? நானா? டேய், என்னடா சொல்ற? சொல்லு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? டேய், நான் என்னடா மறைக்க போறேன்? இப்ப சொல்லு, சொல்லு சக்தி. சாரி வெற்றி, இன்னைக்கு எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இப்ப அதுவாடி முக்கியம். ஏன் என்கிட்ட மறைச்ச? வீட்ல ஃபங்க்ஷன் டா, உன்கிட்ட வந்து சொன்னா நீ எக்ஸாம்க்கு போக சொல்லுவ. அதனாலதான் நான் சொல்லல. அறிவு இருக்காடி உனக்கு? சரி, முதல்ல நீ கிளம்பு, போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு போ. டேய், என்னடா சொல்ற? ஃபங்க்ஷன் இருக்குடா, அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இப்பவே கிளம்பு. டேய், வேண்டாம்டா, நான் இல்லைன்னு தெரிஞ்சா அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. வேண்டாம் வெற்றி. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உடனே கிளம்பு. ஏய், என்னடா சொல்ற? நீ இல்லன்னு தெரிஞ்சாதான் பிரச்சனை. நீ இங்கதான் இருப்ப. நீ என்ன சொல்றன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுதுடி. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய், கிளம்புன்னு சொல்றேன்ல. சக்தி, ஆல் தி பெஸ்ட் டி. சரி, அந்த ஹால் டிக்கெட்லாம் இருக்குல்ல? இருக்கு, மொபைல்ல தான் காமிக்கணும். சரி, நீ கிளம்பு. பாய். ஏய், கிளம்புன்னு சொல்றேன்ல, போ. சக்தியை எக்ஸாம் எழுத அனுப்பி வச்சிட்டோம். இப்ப எல்லாரும் சக்தி எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பண்றது? அண்ணா,
இந்த Dress எப்படிண்ணா இருக்கு? என்னம்மா சொன்ன? அண்ணா என்னண்ணா என்ன யோசனையில இருக்க? இந்த Dress எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குமா. அண்ணா சக்தி எங்கண்ணா? அண்ணா சக்தி எங்கன்னு கேட்டேன். சக்தி அது அது வந்து அப்பா அம்மா வராங்கண்ணா. டேய் அம்மா டைம் ஆச்சு, கிளம்பலாமா? இப்பவே வா. மா நல்ல நேரம் 10:30 மணிக்கு தானம்மா. கோயில்ல வச்சு பண்றோம்டா. இன்னைக்கு கோயில்ல திருக்கல்யாணமா. எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஃபங்க்ஷனை பண்ணா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்றேன், வா போலாம். என்னம்மா இப்படி திடீர்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? வெற்றி, எனக்கே நேத்து நைட்டு தாண்டா திருக்கல்யாணம்னு தெரியும். சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிட்டோம்ல. போய் சக்தியை வர சொல்லு. திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபங்க்ஷனை பண்ணிட்டு வந்துடலாம். சரண்யா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டமா. ஏய், என்னடா அப்படியே மசமசன்னு நிக்கிற? போடா, அவளை போய் கூட்டிட்டு வா. அம்மா அது அண்ணா என்னண்ணா நீ அப்பத்துல இருந்து அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இரு, நான் போய் சக்தியை கூட்டிட்டு வரேன். ஏய் சரண்யா, இரு. என்னாச்சுன்னு? சக்தி இப்போ வீட்ல இல்ல. என்ன, சக்தி வீட்ல இல்லையா? வீட்ல இல்லன்னா எங்க போயிருக்கா? சொல்லு வெற்றி, எங்க போயிருக்கா? அவளுக்கு மெட்ராஸ் ஐமா ஹாஸ்பிடல் போயிருக்காமா. மெட்ராஸ் ஐயா? மெட்ராஸ் ஐயா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இப்ப எப்படி திடீர்னு மெட்ராஸ் ஐ வந்துச்சு? பூஜா, மெட்ராஸ் ஐனா திடீர்னு தாமா வரும். ஆமாமா, சக்திக்கு கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்குமா. கண்ணெல்லாம் பொங்கி வீங்கி போய் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்குமா. புகையெல்லாம் அவ கண்ணுல படக்கூடாதுல்ல, அதாமா. இவ்ளோ ஹெவியா இருக்குன்னு சொல்ற, நீ அவ கூட போகாம எதுக்கு அவளை தனியா அனுப்புன? ஏய், நானும் போயிட்டா வீட்ல அப்புறம் எல்லா வேலையும் யார் பாக்குறது? வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த விழா நடக்கிற வரைக்கும் இவங்களை வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுங்க. வெற்றி, என்னடா கிளம்புற நேரம் பார்த்து இப்படி சொல்ற? அம்மா, ஃபங்க்ஷனுக்கு நான் வரமா, அங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சக்தி இங்க வந்து மருந்து போட்டுக்கிட்டு அவ வீட்லயே இருக்கட்டுமா. அண்ணே, என்னன்னு விளையாடுறியா? சக்தி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு நடக்கும்? என்னடா வெற்றி, நீயும் சக்தியும் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறீங்க. அவ இல்லாம எப்படி பண்ண போற? புரியுதுப்பா, ஆனா இப்போ வேற வழியே இல்லையேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடா. அவளை பயப்படாம வர சொல்லு. மெட்ராஸ் ஐக்கெல்லாம் யாராவது ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பாங்களா? ஆமாமா, அதுவும் இது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன். அது என்னன்னு, சக்திக்கு மெட்ராஸ் ஐன்னு சொல்லதான் நீ இவ்ளோ யோசிச்சியா? இல்ல சரண்யா, ஃபங்க்ஷனை நாம பாத்துக்கலாம். அவ வேணா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அப்புறம் அவளால எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். சக்தி மூலமா பரவலன்னா மெட்ராஸ் ஐ வரவே வராதா? என்னடா பேசுற நீ? நீ அவளை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வர சொல்லு. யாருக்கும் பரவாது, அவளுக்கும் ஒண்ணும் ஆவாது. இப்பவே போன் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லு. அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். அதுவும் சரிதான். இன்னும் என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, எதுக்கு ரிஸ்க்னு பாக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதே உன்கிட்ட நான் சொன்னேன், ஒரு சின்ன தடங்கள் கூட வராம இதை செஞ்சு கொடுக்கணும்னு. இப்ப நீ இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? சரிம்மா, சக்தி வரவும் நானே அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா, இப்ப நீங்க முதல்ல போங்கம்மா, பின்னாடி நானும் சக்தியை வந்துடுறோம். அண்ணா, பயப்படாம வாண்ணே. மெட்ராஸ் ஐலாம் ஒரு சின்ன விஷயம். சரிம்மா சரிம்மா, நீ எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போ, நான் சக்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. சரிடா, சக்தியை கூட்டிட்டு வா, நம்ம போலாம். பாத்து. பரவாயில்ல.
வெற்றி அம்மா. லேட் ஆகாத, சீக்கிரம் வந்து. சரிம்மா. அண்ணே சீக்கிரமா வந்துருண்ணே. சரிம்மா சரிம்மா. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். வண்டியில இருங்க. அண்ணே சீக்கிரமா வந்துடணும் அண்ணே. பாய். பாய். வேற நேரங்காலம் தெரியாம சரண்யா வேற சக்தி மேல பாசத்தை கொட்டுறாளே. என்னண்ணே ஜாலியா இருக்கா போல? டேய், நான் இங்க ஜாலியா வாடா இருக்கேன். நான் இங்க தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். தனியாவா? என் வீட்ல யாரும் இல்லையா? டேய், இப்பதான்டா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அண்ணா நீ போலையா? டேய், இருக்கிற பிரச்சனை தெரியாம நீங்க வேற ஏன்டா என்ன போட்டு பாடாப்படுத்துறீங்க? இன்னும் என்னன்னே பிரச்சனை? அதான் எல்லாத்தையும் சமாளிச்சு வெள்ளி விழா வரைக்கும் வந்துட்டோமே. இப்பதான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தி இப்பதான் கலெக்டர் எக்ஸாம் எழுத போயிருக்கா. என்னது, இன்னைக்கு எக்ஸாம்? ஆமாண்டா. அப்ப வெள்ளி விழா ஃபங்க்ஷன் என்னாச்சு? அதுவும் இன்னைக்கு நடந்தாகணும்டா. ஆத்தி. டேய் கிரி, அன்னைக்கு தில்ல பாத்தியா? வெள்ளி விழா இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாம எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. டேய், அவ போக மாட்டேன்னு தான் சொன்னா. நானா தான் வம்படியா அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப அம்மா என்னடானா இந்த ஃபங்க்ஷனுக்கு சக்தி வந்தே ஆகணும்னு சொல்றாங்கடா. டேய், இப்ப என்னடா பண்றது? அண்ணா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணு. நாங்க நாளை காலைல வந்து உன்னை மீட் பண்றோம். பை பை. டேய், என்னடா என்ன? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. இப்ப மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு வையேன், சக்தி எக்ஸாம் எழுத அனுப்புனது நீங்க தானே எங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி சொல்லுவேன்டா. ஏனே ஃபங்க்ஷன் எல்லாம் கோயிலுக்கு போயாச்சு, இப்போ வந்து ஹெல்ப் பண்ணா அன்னி மாதிரி வேஷம் போட்டு நடிக்கவா முடியும்? டேய் டேய் டேய், இப்போ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அன்னி மாதிரி வேஷம் போட்டு நடிக்க முடியுமான்னு கேட்டேன். கரெக்டா? டேய், செம்ம ஐடியாடா தெரியாது. ஐயோ, என் செல்லண்டா, என் செல்லண்டா. என்னன்னா ரசனை உனக்கு? இவன் எப்படின்னா அன்னி மாதிரி நடிக்க முடியும்? கன்றாவியா இருக்கும். நடிப்பேன்டா. டேய் கிளிப்ப. டேய், லூசாடா நீங்களா? இவனை ஏன்டா நடிக்க வைக்க போறோம்? வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சக்தி மாதிரி நடிக்க வைப்போம். இதெல்லாம் நடக்கிற காரியமானே, வேற ஏதாவது பேசுங்க. டேய், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இதுதான் ஒரே வழி. இப்ப என்ன பண்றீங்க? உடனடியா சக்தி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை அன்னி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் நடிக்க வருவானான்னு தான் தெரியல. டேய் டேய் டேய், நீ எப்படியாவது வரவைடா, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். பேசி பாக்குறேன். நீயும் வேற ஏதாவது வழி இருந்தா யோசி. டேய் இல்லடா, இது சரியா வரும். நீ அந்த பொண்ணுகிட்ட பேசி நேரா கோயிலுக்கு வர வச்சிரு. டேய் கிரி, நீ என்ன பண்ற? சக்தியோட ஒரு புடவை எடுத்துட்டு போ. அந்த சேலையிலே அவளை கட்டிக்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துரு. இந்த லாஜிக்லாம் நீ கரெக்டா பேசு. ஆனா முகத்தை எப்படி நான் மறைப்ப? வாய்ஸ் எப்படி மாத்துவ? டேய், சக்திக்கு மெட்ராஸ் ஐன்னு சொல்லியிருக்கேன்டா. அச்சச்சோ பாவம். அந்த பொண்ணுக்கு கூலிங் கிளாஸை போட்டு முகத்தை முகமூடி மாதிரி போட்டு மறைச்சிருவோம். டேய், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. அப்ப குரலுக்கு என்ன பண்ணுவ? குரலுக்கு நான் ஏதாவது யோசிக்கிறேன்டா. நீங்க போய் ஆளை மட்டும் கூட்டிட்டு வாங்க. டேய் டைம் ஆச்சு, கிளம்புங்க கிளம்புங்க, போங்கடா. அண்ணே, ஆனா ஒண்ணு, நான் எப்படியாவது கூட்டு வந்துடுறேன். ஆனா இந்த விஷயத்துல அம்மா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வையே, கூட்டிட்டு வந்தது நான் தான் சொல்லி அடி வாங்கி கொடுத்துடாதே. பார்க்கதானே கொஞ்சம் புசு புசுன்னு இருப்பேன், ஆனா ரொம்ப வீக் பாடி. அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது, பாத்துக்க. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீங்க போங்க 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 போங்கடா, போங்க. அப்பாடி, நல்ல ஐடியா. இத வச்சு எப்படியாவது சமாளிச்சிட வேண்டியதான்.
டேய் வண்டி நிறுத்து. திருமண வெள்ளி விழா அழைப்புதல். போஸ்டர் அடிச்சு விழா கொண்டாடுறாளவ. டேய் இத முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும். எனக்கு நிம்மதி ஒன்னே ஒண்ணுதான். நீ இருக்கானே உன் புருஷன், அப்புறம் உன் பிள்ளைங்க, அத்தனை பேரையும் கொன்னு உன் வம்சத்தை காரு மறுப்ப. வாங்கடா. ரங்கநாயகி, டேய் பொருள் எடுங்கடா. சரிக்கா. டேய் என் வாழ்க்கைய சீரழிச்சவட அந்த ரங்கநாயகி. நாளைக்கு வெள்ளி விழான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளையும் அவ குடும்பத்தையும் கொல்றதுதான் என்னோட ஒரே லட்சியம். இன்னைக்கே இந்த கோயில்ல வச்சு நான் அந்த ரங்கநாயகிய முடிக்கிறேன், மொத்தமா முடிக்கிறேன். இந்த வெள்ளி விழா அன்னைக்கே அந்த ரங்கநாயகியோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரட்டும். டேய் யாரு கையால இன்னைக்கு ரங்கநாயகி செத்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும். அவ சாகிறத நான் பார்த்தாகணும். அவ சாகும்போது அவ முன்னாடி நின்னு நான் சந்தோஷமா சிரிக்கணும். டேய் யாரு கண்ணையும் படாம கூட்டத்தோட கூட்டமா இருக்கணும். யாரும் சிக்கிர கூடாது. வந்த வேலையை முடிச்சிட்டு சத்தமே இல்லாம இந்த இடத்தை விட்டு போகணும். புரிஞ்சுதா? சரிக்கா. முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, திருப்பரங்குன்றனுக்கு, பழனி முருகனுக்கு, வாங்கடா போலாம். முருகனுக்கு. யார் சாமி இது? இவ்வளவு உக்கிரமா போறாங்க. தெரியல சாமி. இத்தனை நாளா இந்த கோயில்ல இந்த பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல சாமி. இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். என்னமோ தப்பா இருக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாங்க. வெளிய போ. போன்றல்ல. ஏய் சொல்றல்ல வெளிய போ. போ போ சொல்றல்ல. போ போ போ
என்னங்க என்னங்க சொல்ற இவன்? பதட்டப்படாம பொறுமையா இருங்க. காசு கொடுத்தா சரியாயிரும். சரண்யா முதல்ல காசு எடுத்துக்கோ. தயவு செஞ்சு கொஞ்சம் கூட சீக்கிரம் இங்க இருந்து போ. இந்தாங்கம்மா. காசை கொடுத்து சீக்கிரம் அனுப்பிச்சு விடுமா.